கொரியா முன்னொரு காலத்தில் ஒன்றிணைந்துதான் இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது கொரியாவின் வடக்கு பகுதி சோவியத் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதன் தெற்கு பகுதி அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதனால் 1950 53ஆம் ஆண்டு வரை வட மற்றும் தென் கொரியா இடையே போர் ஏற்பட்டது. இந்த போரை அடுத்து கொரியாவில் இரு பகுதிகளும் முழுமையாக வெவ்வேறு துருவமாக எதிரும் புதிருமாக மாறிப்போனது. தற்போது வடகொரியாவில் சர்வாதிகார ஆட்சியும் தென் கொரியாவில் ஜனநாயக ஆட்சியும் நடைபெற்று வருகிறது. வடகொரியாவை 2011ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டு வருகிறார் கிம் ஜாங் உன். தென் கொரியாவை அதிபர் யூன் சுக் 2022ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சி செய்து வருகிறார். என்னதான் போர் ஓய்ந்தாலும் இவ்விரு பகுதிகளுக்கு இடையே ஒரு அமைதியான போர் இருந்து கொண்டேதான் இருக்கும். தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக வடகொரியா மிரட்டுவதாக இருக்கட்டும், அதற்கு அச்சப்படாமல் பதில் கொடுக்கும் தென் கொரியாவாக இருக்கட்டும், இது அப்பகுதியில் ஒரு எண்டே இல்லாமல் செல்லும் டாபிக். அவ்வகையில் சமீபத்தில் கூட குப்பைகளை ஏர் பலூன்கள் மூலம் கட்டி தென் கொரியாவின் எல்லைகளில் வீசியது வடகொரியா. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய எல்லைகளில் பெரிய ஸ்பீக்கர்களை வைத்து பாட்டை ஒலிக்க செய்தது தென் கொரியா. வடகொரியாவில் பாடல்கள் கேட்பது சட்டத்திற்கு புறம்பானது. இதனால் இவ்வாறு ஒரு நூதன முறையை கையில் எடுத்திருந்தது தென் கொரியா. அந்த வரிசையில் தற்போது அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும் என்ற வசனத்திற்கு ஏற்ப தன்னுடைய எல்லைகளில் ஸ்பீக்கர்களை வைத்து தென் கொரியா மக்களின் சித்தத்தை கலங்க வைக்கிறது வடகொரியா. கடந்த ஜூலை மாதத்திலிருந்து தன்னுடைய எல்லைகளில் ஸ்பீக்கர்களை வைத்து வாகனங்கள் மோதிக்கொள்ளும் சத்தம், கார் ஒலிப்பான் சத்தம், அலறல் சத்தம் என கேட்பதற்கு இனிமை இல்லாத சத்தத்தை ஒலிக்க செய்து வருகிறது வடகொரியா. இந்த சத்தங்களால் தென்கொரிய எல்லையில் உள்ள டாங்சன் என்ற கிராமத்தில் வசிக்கும் மக்களின் அமைதி கெடுவதாகவும் இது அவர்களிடம் மனநலனின் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிய வந்துள்ளது. வடகொரியாவின் இச்செயலால் மனரீதியாக சித்திரவதையை அனுபவிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இவ்வளவு நாள் அணு ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் மிரட்டி வந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் நடத்தி வரும் இந்த ஸ்பீக்கர் போர் உலக நாடுகள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது.